எங்கடா ஒரு 2 வாரம் காணாமல் போயிட்டேன்னு யோசிக்காதீங்க. ஏதோ வந்துட்டே இருக்கேன். வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க வர வீடியோ பார்த்தீங்கன்னா கேஜிஎஃபா விக்ரமா, வெட்டு புலியா, செத்த எலியா, பாலா சரக்கா. நானும் பார்த்துட்டேன். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு விக்ரமா கேஜிஎஃப்பா, யாஷா, கமலா என்ன எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வருது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில பேசிஸ் வச்சு எந்த படம் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். என்னென்ன பேசிஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேஸ்ட், ஆக்டிங், சினிமாட்டோகிராஃபி, பிஜிஎம், ஓஎஸ்டிஸ், அப்படி ஃபைட் சீக்வன்ஸ், இன்டர்மிஷன், ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் வந்து டோட்டலாக வந்து ஓவரால் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்ல போகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் அண்ட் ஆக்டிங் ஸ்கில்ஸ். ஓகே, கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் கேஸ்ட் தான், எதுவும் அவ்வளோ மாற்றம் இல்லை. பட் ஸ்டில் அந்த கேஸ்டோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா ஆசம், உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு என்ன ஒரு குறை இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு படம் ஃபுல்லாகவே ஏதோ ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி இருந்துச்சு. லைக் ஒரு பஞ்ச் டைலாக்கே படமாக எடுத்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த படம் ஃபுல்லாகவே இருந்துச்சு. சாப்பிடுங்க சரோஜா ஜாங்கிரி, அப்புறம் அடிப்பீங்க பவுண்டரி. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஸ்பாயிலர் அலர்ட் இப்போவே சொல்லிடுறேன், இப்போவே ஸ்பாயிலர் அலர்ட் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்துட்டு கமல்ஹாசன் அவ்வளோ காமிக்காமல் இன்டர்வென்ஷன் சீக்வன்ஸில் மட்டும் வச்சுட்டு ஆரம்பிக்கலாமான்னு கெத்தா சொல்லி அதெல்லாம் இருந்து கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபஹத் ஃபாசில் அற்புதமாக கவர் பண்ணியிருக்காரு. என்ன மனுஷன் ஐயோ கண்ணிலே நடிக்கிறான் அவன். இப்போ அதே சமயம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து பாபுலோ எஸ்கோபார் மாதிரி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொதப்பி ஓகே நல்லா தான் இருந்துச்சு. தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் உண்மையாக அது பாபுலோ எஸ்கோபார் மாதிரி இல்லை. பட் ஸ்டில் ரொம்ப சூப்பரான ஆக்டிங் தான். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஈஸியாக சொல்லிடலான்னு நினைக்கிறேன். இட் கோஸ் டு விக்ரம். பிகாஸ் வந்துட்டு ஆக்டர்ஸ் கம்மியாக இருந்து அந்த இடத்த கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு பொறுத்தா மாதிரி இருந்து அவங்களோட ஸ்கில்ஸை கரெக்டாக டெபிக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் சினிமாட்டோகிராஃபி கேட்கவே வேணாம், ஆப்வியஸ்லி கேஜிஎஃப் தான். அந்த நான் கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு 17 year old தான் எடிட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கலர் கிரேடிங்கோட சேர்ந்து. என்னையா எடிட் பண்ணுற, எனக்கு எடிட்டரா ஆயா ஃப்ரீயா, காசு இல்லை. விக்ரம் ஃபுல்லாக லோ லைட்டில் எடுத்து கூட கேஜிஎஃப்ல வந்து அது மெயினாக தூக்கிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிசி படம் மாதிரி டார்ச் லைட் அடிச்சு பார்க்க வேணாம் கேஜிஎஃப் படத்தை. ஸோ முக்கியமாக என்ன சொல்லணும்னா வந்து ஒரு சிங்கிள் ஃப்ரேமே பார்த்து செதுக்கி பண்ணியிருக்காங்க கேஜிஎஃப்ல. மீன்வைல் விக்ரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் பற்றி எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். லோ லைட்ஸ்லேயே ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சு எடுத்துகிட்டு இருப்பாரு. அது நாட் பேட், நான் வந்து தப்புன்னு சொல்லலை. பட் ஸ்டில் கொஞ்சம் ஒரு எப்படி ஒரு எலகன்ஸ் கொடுத்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் என் சைட்லேருந்து. உடனே கமெண்ட்ல எல்லாம் வையாதீங்க, என்ன வஞ்சவங்க தமிழனே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஜிஎம், மியூசிக் அண்ட் ஸ்டப்ஸ். கேட்கவே வேணாம். இப்போ கூட நான் வந்துட்டு ஆனா வந்துட்டு இப்போ ஏதாவது இருக்கும்போது சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதுமாதிரி ஒரு அட்ராக்டிவான ஒரு மியூசிக் கொடுத்து நம்ம எல்லாரையும் என்கேஜ் பண்ண வச்சிருக்காரு. லைக் படத்தை ஃபுல்லாக வந்துட்டு எத்தனை தீம் இருக்கு, மார்னிங் பிஜிஎம் இருக்கு, ஐயோ கடைசியில் கூட ரோலெக்ஸ் பிஜிஎம்லாம் சும்மா கேட்கவே பயங்கரமாக இருந்துச்சு. அதை விட இன்டர்வல் பிளாக்கோட தீம்லாம் அப்படியே ஃபயர் தான் தியேட்டர் ஃபுல்லாகவே. அதே மீன்வைல் கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆர்கெஸ்ட்ரிக்கலாக வந்துட்டு இருந்துச்சு அந்த படம் ஃபுல்லாகவே வந்துட்டு. பட் அது வந்து கேஜிஎஃப் 1 மாதிரியே தான் இருந்துச்சு. எனக்கு என்னமோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரில. ஆனால் விக்ரம் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் கிளாஸ் ஆஃப் அனிருத், சொல்லவே வேணாம். அப்படியே தியேட்டர்லாம் ஃபுல்லாக ஆயிடுச்சு எல்லாருமே. ஸோ அடுத்தது ஃபைட் சீக்வன்ஸ். ஐம் சாரி கேஜிஎஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுனால என்ன நடக்கிறதுனே தெரில எனக்கு. பட்டுன்னு எல்லாம் போகிறதுனால ஒரு யார் அடிக்கிறான்னு கூட தெரியாத மாதிரி எனக்கு இருந்துச்சு. உடனே எல்லாம் கமெண்ட்ஸில் வந்து நான் வந்து லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் மாதிரி பேசுகிறேன், ஓவர் ரேட்டட் அன்ரேட் அப்படிலாம் சொல்லலை நான். இட் வாஸ் குட். பட் வந்து விக்ரம் அளவுக்கு இல்லை. விக்ரமில் அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ் இருக்கட்டும், ஒரு இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அந்த மெட்டாபாட்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. மெட்டாபாட் தான் நினைக்கிறேன் கரெக்டாக, இல்லைனா கீழே எடிட்டர் பேர் எங்கே போட்டுரு, வேற யார் என்னதான். ஸோ அந்த மெட்டாபாட்ஸ்லாம் அழகாக யூஸ் பண்ணி செமையாக இருந்துச்சு அந்த சீக்வன்ஸ் எல்லாமே. இதில் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு கிளியரன்ஸ் இருந்துச்சு கேஜிஎஃபோட எனக்கு சொல்லணும்னா. பட்
கேஜிஎஃப் நான் ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்தே ஆகணும். அந்த கலாஷ்னிகாவ் சீன்லாம் சும்மா கெத்தாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சஞ்சய் தட் வந்து கீழே இருப்பார் கேஜிஎஃப் மலைக்கு மேலே இருந்து இப்படி எடுத்து பிடிச்சி சொல்லும்போதெல்லாம் செமையாக இருந்துச்சு சீன்லாம் பார்க்கும்போது. ஸோ இதை நான் வந்துட்டு பயஸ்டாக இருக்கணும்னு விரும்பல சொன்னேன். ரெண்டுத்துக்குமே பாயிண்ட்ஸ் கொடுத்துட்றேன். இன்டர்மிஷன் பிளாக் மறுபடியும் கேட்குறேன், பாலா சரக்கா இங்கே ஆரம்பிக்கலாமா இங்கே கலாஷ்னிகாவ் ரெண்டுமே ஈக்குவலைஸ் பண்ணுற அளவுக்கு வந்தாலும் கமல்னு ஒருத்தர் இருக்கிறதுனால வந்து அது அப்படியே டோட்டலாக மேலே ஏறிடும். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த மனுஷனை கண்ணிலே காட்டலை, எங்கே போனால் என்ன ஆனால் எதுவுமே தெரியாமல் இருக்கும்போது கடைசியில் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தனி ஃபீலே இருந்துச்சு தியேட்டரில். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே. ஸோ இன்டர்மிஷன் பிளாக் நான் வந்து விக்ரம் தான் கொடுத்தேன். ஸ்க்ரீன் பிளே லோகேஷ் கனகராஜ் பிச்சிட்டார். உண்மையாக சொல்லணும் பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே. இருந்தாலும் கேஜிஎஃப் படத்துக்கு நான் கொடுத்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டியூரேஷன் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட கம்மி தான், 2 hours 20 minutes சம்திங் அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கேஜிஎஃப்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அதாவது எப்படி சொல்றது, இந்த கதையை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தேவையில்லாத சீன் இல்லாமல் எடுத்துகிட்டு போக முடியுமோ அப்படி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. விக்ரமோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ரொம்ப கொஞ்சமாக லேக் ஆச்சு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கமல் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் பேக் அடிச்சாமல் இருக்கும்போது அந்த இன்டர்வல் சீன் வந்துச்சு. ஸோ கோப் பண்ணிட்டார் நம்ம லோகேஷ் கனகராஜ், பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் வேணும். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓவராலாக எது வின் பண்ணுதுன்னா நான் வந்து விக்ரம் தான் சொல்லுவேன். ஏன்னா அது என்னை வந்து கேஜிஎஃபோட இன்னும் எங்கேஜிங்காக இருக்க வச்சுது. தேவையில்லாத கேரக்டர்ஸ் இல்லை படத்தில். முக்கியமாக சொல்லணும்னா வந்துட்டு விக்ரம் ஃபர்ஸ்ட் படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் நிறைய வச்சு படம் ஃபுல்லாகவே வந்து பயங்கரமாக என்கேஜ் பண்ணி நம்மளை வந்து எப்படி சொல்கிறது, ஏஜென்ட் டீனாலாம் வரும்போது யாருமே கத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் எதிர்பார்த்துருப்பாரு. பட் அதுக்கு செம்ம சவுண்டு தேட்டரில். உண்மையாக சொல்லணும்னா நான்லாம் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சு தேட்டரில். அடுத்த 2 நாளைக்கு எனக்கு கோல்டு வந்து நான் படுத்துட்டேன். இதே கேஜிஎஃப்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு படம் ஃபுல்லாக மாசீனாக வச்சுருக்காங்க. ஆனால் என்ன குறைன்னா வந்துட்டு மாசீன் மட்டும்தான் இருந்துச்சு, மற்ற எலமெண்ட் கொஞ்சம் விட்டுருக்காங்க. லைக் நார்மலாக பேசுறது கூட வந்துட்டு பஞ்சஜயலக்கமாக இருந்துச்சு. ஆனால் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே பஞ்சஜயலக்காக இருக்கிறதுனால என்னால் சத்தியமாக தாங்க முடியல கொஞ்சம் நேரத்துக்கு மேலே. என்னடே பெரியம்மா இல்லை பெரியப்பாலாம் டைலாக்காடா ஓகே கேட்கும்போது நல்லா தான் இருக்குது, 1-2 தடவைனா பரவாயில்ல, எல்லாரும் அதே ஸ்டேட்டஸ் பண்ணும்போது முடியலடா என்னால். ஆனாலும் கேஜிஎஃப் எடுத்தவங்க கிட்ட ஒன்று கேட்குறேன், ஒரே ஒரு பிஸ்கெட்டுக்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷனை அழிப்பீங்களா நீங்கள்? ஏண்டா அவனுக்கு அம்மா பாசம் இருக்குது, அங்கே போலீஸில் இருந்தவங்களாம் அம்மா இல்லையாடா? ஜோக் இல்லையா? ஸோ கண்டிப்பாக வந்து நான் வந்து விக்ரம் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு கேஜிஎஃப் அவ்வளோ பிடிக்கலன்றதை விட நாட் ஈக்குவல் டு விக்ரம்னு சொல்லிடலாம். பார்த்த உடனே எனக்கு செமையாக இருந்துச்சு. ஆனால் விக்ரம் வந்ததுக்கப்புறம் அது வந்து டோட்டலாக டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஸோ நான் வந்து கண்டிப்பாக விக்ரம்க்கு தான் கொடுப்பேன். இதுதான் என்னோட ஒப்பீனியன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஆரிகாதோ கோசாய்மாஸ். ஆரிகாதோ கோசாய்மாஸ். யாக்சு குமிதே. ஹிரேன் கோதான் காதா. ஹாஜிரே. ஸோ வந்துட்டு நான் இப்போ கிளியராக சொல்லிடுறேன், விக்ரம் வாஸ் பெட்டர் தேன் கேஜிஎஃப். கேஜிஎஃப் வந்து ஓகே நல்ல படம் தான், இல்லைன்னு சொல்லல, பட் விக்ரம் அளவுக்கு இல்லை. இதெல்லாம் வந்துட்டு வந்தீங்கன்னா வந்துட்டு டோன்ட் வாண்ட் யுவர் ஒப்பீனியன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.